அவன் வெளிப்பார்வைக்கு மட்டும்தான் மனிதனாகத் தெரிவான் மகளே. கல்யாணம் பண்ணறதுக்கு உன்னோட குடும்பத்துல முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா உன் கழுத்துல மாங்கல்யம் ஏறதுக்கான சரியான காலகட்டம் இது இல்ல மகளே. சாமி, இப்போ கார்த்திக் ஃபேமிலி வந்திருக்கிறதே எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தானே? உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது மகளே. காப்பாற்றிக்கோ, இது சக்தியின் ஆணை. புரிஞ்சுக்க மகளே. ராமச்சந்திரா, வா சாமி. பதட்டம் தணிந்து விட்டது. அவளுக்கு குழப்பந்தான் தீரவில்லை. ஆறுதல் சொல்லி தூங்க வையுங்க. திடீர்னு கத்தி கூச்சல் போட்டதும் ரொம்ப பயந்துட்டோம் சாமி. அவளுக்கு வந்த சொப்பனம் அப்படி அவளை பயமுறுத்தி இருக்கு. பாவம், குழந்தை என்ன பண்ணுவா? ஊர்ல இருந்து கரெக்டா வந்துட்ட சாமி. நாளைக்கு தான் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதுக்குள்ள ஆரம்பம் நல்லா இருக்கணும்னா குழந்தைகிட்ட முடிவை கேளுங்க. என்ன சாமி இது? ஏற்கனவே பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சே. சில முடிவுகள் முடிச்சு போட முடியாம தடுக்கலாம் இல்லையா? தெளிவா சொல்லுங்க சாமி, புரியல. சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. உங்களுக்கெல்லாம் எப்போது தெரிய வேண்டுமோ அப்போது சொல்கிறேன். பிரியாவுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயத்தை அவளிடம் நான் சொல்லிவிட்டேன். அவளும் தெளிவாகிவிட்டாள். குழந்தைகிட்ட பக்குவமா பேசி தூங்க வை. சரிங்க சாமி. கவலைப்படாம இரு. தூங்கு. பிரியா, என்னடி பிரியா? அதான் சாமி சொல்லிட்டார்ல, சாதாரண கனவு தாண்டி. நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்டி. பயப்படாத, தூங்கலாம் வா. சாமி, ஏதோ சத்தங்கிட்ட மாதிரி இருக்கு. இந்த வீட்டு பெண்தான் ஆபத்து வரப்போகும் காலத்தில் இருக்கிறார். இந்த வீட்டில் தீயவர்கள் இருக்கிறார்கள். யாரு சாமி? அதை நீயே அறிந்து கொள்ளும் காலம் வரும். உன்னையும் காத்துக்கொள்ள ஆயுதம் ஒன்றை காலையில் தருகிறேன். உறங்க போ. போ. ஆயுதம் தரேன்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? ஒன்னும் புரியலையே. குழப்பமா இருக்கு. நாகவள்ளி கோயிலுக்கு போவானான்னு எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன்ட்டீங்க. கெட்ட சக்தியை கும்புற சாமி கெட்ட சக்தியா தானே இருக்கும். ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? ஊரே போய் கும்பிட்டு வருது, உங்களுக்கு மட்டும்தான் கெட்ட சக்தியா? சரி சரி பேசாம வா. அனுபவிச்ச எனக்குள்ள தெரியும். நாகவள்ளியா நாகவள்ளி.
நான் எடுத்து வச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? பூ எடுத்துக்கிட்டேன், தேங்காய் எடுத்துக்கிட்டேன், பழம் எடுத்துக்கிட்டேன். வேற ஏதாவது எடுக்கணும்னா நீ முதல்ல சொல்லிருக்க. ஏய், உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டியாடி? அவ அதெல்லாம் தனியா ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டா. சரி. என்னங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? சகல என்னாச்சு சகல? என்னங்க? சகல என்னாச்சு? சொல்லுங்க. எனக்கு நெஞ்செல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. தலை சுத்துற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சகல, இந்த ஏரியாவில் நடந்து நீங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் சகல. பூபதி, நான் வரமாட்டேன்னு வீட்டிலேயே சொன்னேன். நீங்க தான் யாருமே என் பேச்ச கேட்கல. குடும்பமே கிளம்பி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு மட்டும் வர தோணலையா? என்னங்க? நாகவல்லி ஒரு துஷ்ட தேவதை, எனக்கு பிடிக்காது. ஒரு தடவை என்ன கொலை பண்ண கூட பாத்துச்சு. என்ன தப்பு பண்ணீங்களோ? செல்வி, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. செந்தாமர, நீங்க எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. என்னங்க கோயில்ல வந்து கூட ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்டி அவரே முடியலங்கற? ஏண்டி, நடக்கவே முடியலங்கற? கோயில்ல வந்து ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்றேன். அது என்ன கெஸ்ட் ஹவுஸா? வனதுர்கியை கும்பிடணும்னா சில சோதனைகள் தடைகள்லாம் வரதானே செய்யும். அங்க வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டா எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடுங்க. இதுக்கு மேல நடந்தா என் கஷ்டம் போகுமோ இல்லையோ, ஐயோ, என் உயிர் போயிடும். ஏங்க இப்படி கோயிலுக்கு போகும்போது அபசகுணமா பேசுறீங்க? சகல, கடவுள் நோக்கி நம்ம 3 அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி 6 அடி முன்னாடி வரும் சகல. அதனால அந்த கடவுளை நினைச்சு அடி மேல அடி எடுத்து வச்சு நடந்து வாங்க. அந்த சாமி உங்களை நோக்கி போதுண்டா. நீங்க போய் கும்பிடுங்க. இது தேவையா? எல்லா புண்ணியமும் உங்களுக்கே கிடைக்கட்டும். சகல சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு சூட்சமும் இருக்கும். சரி சரி, வாங்க எல்லாரும் நம்ம போவோம். ஐயோ, என்னங்க? என்னாச்சுங்க? ஏய், சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணு என்னென்னமோ என்ன பண்ணுது. செல்வி இதெல்லாம்? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சந்தாமர. செல்வி, நீங்களே போயிட்டு வாங்க. நான் மாமா கூட இங்கே இருக்கேன். இத பாருக்கா, புருஷன் பொண்டாட்டில யாராவது ஒருத்தர் வரணும். அவரால வர முடியலன்னா பரவாயில்ல, நீ வா. அவர் தனியா இருப்பாரடே. அவர் என்ன வயசு பொண்ணா? இப்ப நீ வரியா இல்லையா? கொஞ்சம் இரண்டி. சந்தாமர, நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போயிட்டு வந்துரு, பயப்படாத. போங்க போங்க. இருடி வரேன். மதனி வாங்க மதனி, நம்ம பாத்துக்கலாம். சகல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் வரும்போது பிரசாதத்தோட வரேன். அதுல கொஞ்சம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் இங்கே இருங்க. வாங்கப்பா, வாங்கப்பா. வா வா. நீ ராம் தானே? நீ ராம் தானே? உனக்கு தானே அந்த நாகவல்லிங்கிற பேய் பிடிச்சிருக்கு. நீ தானடா என்ன கொல்ல வந்த?
என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டுரு. ஓடுறியா? எவ்வளவு தூரம் ஓடுவேன்? ஆனா நான் உன்னை துரத்துக்கிட்டே இருப்பேன். நான் யாருக்கும் எந்த மோசமும் பண்ணலையே. உன் வம்ச துரோகம் பண்ணுச்சு. அதுக்கான பரிகாரம் உன்னோட உயிர் தியாகம். நான் சொல்றத கேளு, நான் ஒண்ணும் பண்ணலையே, நான் எந்த தப்பு பண்ணலையே. என்ன ஏன் பழி வாங்குற? உனக்கு யமனே நான் தான். செம்மேடை விட்டுட்டு இங்க வந்து தலைமறைவாயிட்டா உன்னை விட்டுடுவேன் நினைச்சியோ? இல்ல இல்ல, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு எனக்கு என்ன பகை? துரோகம். நீ துரோகம் பண்ணிருக்க. நான் பாதுகாத்து வந்த சொத்தை நீ சூறையாடி இருக்க. நான் என் மனசார எதுவும் செய்யலையே. நீதான் செஞ்சேன்னு உனக்கு தெரிய வச்ச பிறகு நான் உன் உயிரை எடுப்பேன். போன ஜென்மத்துல யாரோ செஞ்ச தப்புக்கு என்ன பழி வாங்குறது என்ன நியாயம்? சரி, நான் என்ன பிராயச்சித்தம் செய்யணும் சொல்லு, செஞ்சிடுறேன். உன் வம்சத்தை நான் துன்புறுத்துவேன். இப்ப இருக்கிற சந்தோஷம் தற்காலிகம் தான். என்ன கொல்லணும் நீ முடிவு பண்ணிட்ட. என்ன எப்பயே கொன்னுடு, என்ன எப்பயே கொன்னுடு, இந்த நிமிஷமே கொன்னுடு. அது நடக்காது. நீ எல்லாத்தையும் இழந்து தனி மரமா நிப்ப. அப்பதான் நான் உன்னை அழிப்பேன். என்னோட விசுவாசிங்க உன்னை சுத்தி வந்திருக்காங்க. உன்னை அவங்க நெருங்கி வரும்போது உனக்கான முடிவு என்னன்னு தெரிய வரும். நான் சொல்றத கேளு, என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. சாமி, வா மகளே வா. பிரியாவோட அம்மா நிறைய குழப்பத்துல இருக்காங்க. குழப்பம் வந்தால் தான் மகளே தெளிவு பிறக்கும். சரி சாமி, இங்க எதுக்கு என்ன தங்க வச்சிருக்கீங்க? வழிப்பயணத்திலே பல சந்திப்புகள் உண்டு மகளே, அதில் இதுவும் ஒன்று. இன்னும் எத்தனை நாள் தான் நாம இங்க தங்க போறோம்? நான் ராமுவை பாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது சாமி. தெரியும் மகளே, உன் மனசு அவங்கிட்ட இருக்கும்போது உனக்கு எப்படி தூக்கம் வரும்? சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடுவோம் சாமி. அதை நீயும் நானும் முடிவு பண்ண முடியாது மகளே. நாம போய் சேர வேண்டிய இடத்தோட ஆரம்ப எல்லைதான் இந்த வீடு. எல்லைய தாண்டணும்னா உத்தரவு வரணும் மகளே, உத்தரவு வரணும். அதுக்குள்ள ராமுக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்ன பண்றது சாமி? அதற்குத்தான் அந்த நாகவல்லி தாய் இருக்காளே, நாகவல்லி தாய் இருக்கா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. வா மகளே, நாகவல்லி அவனுக்குள்ளே இருக்கிறப்ப எதுக்கு தாயி பயப்படுற? எனக்கு மனசுக்குள்ள பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு சாமி. ஆனா அது எதுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது உன் வயதுக்கே உரிய பதட்டம் மகளே. உன் வலது கையை நீட்டு. ஓம் க்ரீம் ஓம் சக்தி.
எதுக்கு சாமி இந்த தாயத்து? உன்னை காப்பாற்றிக் கொள்ள. என்ன காப்பாத்திக்குவா? எனக்கு எதுவுமே புரியல சாமி. நான் உங்கூட இல்லாதப்ப அப்படின்னா என்ன நீங்க விட்டுட்டு போறீங்களா சாமி? வழியிலேயே பார்த்தா வழியிலேயே பிரிஞ்சு போறதானே தருமம். திடீர்னு எனக்கு மந்திர தாயத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சாமி? அதை குடுமகளே. ஓ, உன்னை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு மகளே. நான் உங்கூட இல்லாத சமயத்தில் உனக்கு ஏதாவது நெருக்கடி வந்தால் நான் சொல்லும் மந்திரத்தை இந்த தாயத்தை பார்த்து கொண்டே சொல்ல வேண்டும். ஓ சர்வாபாத பிரஷ்மணம் த்ரைலோக்கியஸ் யாகிலேஷ்வ ஏவம் ஏவம் ஏவத்யகாரியம் அஸ்மத் வைரி விநாசனம். கண்ணை மூடினால் உன் மனதிலிருந்து இந்த மந்திரம் உதட்டின் வழியாக உச்சரிக்கும் மகளே. உனக்கு எந்த ஆபத்துமே நெருங்காது மகளே. உச்சரி. சாமி சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி தெரியுது. ஆஹா, என்ன தரிசனம், என்ன தரிசனம். மதனி, வனதுர்கை அம்மன் கோயிலே நாகவல்லியே வந்து கும்புற கோயில்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இன்னைக்கு தான் நான் நேர்ல பார்த்தேன். கோயில் வாசல்ல காலை வச்சதுதான் போதும், அப்படியே உடம்பெல்லாம் ரத்தம் பூசா வந்த மாதிரி அப்படியே கிருகிருன்னு இருந்துச்சு. ஏங்க, உங்களை புது மனுஷனா மாத்துனதே அந்த நாகவள்ளி தான். ஆமா ஆமா. அந்த சாமி மட்டும் இல்லனா நீங்க கட்டையில போற வரைக்கும் கட்டிலே கதின்னு கடந்திருக்க வேண்டியதுதான். கன்றாவி பிடிச்சவளே, நல்லதே பேச மாட்டேடி நீ. செல்வி, இனிமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமும் வராது. ஆமா ஆமா. ஓ புருஷனுக்கு நல்ல புத்தி வந்தாதான் நம்ம குடும்பமே நல்லா இருக்க முடியும். இல்லனா அது வரைக்கும் நம்ம கஷ்டம்தான். எங்க அவர்தான் கோயிலுக்குள்ளேயே வரலையே. ஏண்டி, அவரு வரலன்னா என்ன, நான் வந்தேன்ல. சரி சரி. நந்தினி, நீ நல்லா சாமி கும்பிட்டியா? நான் கும்பிட்டேன்க்கா. ஆனா நினைப்பு பூரா பெரிய மாமா மேலதான் இருந்துச்சு. ஏண்டி? பாவம் அவரு. அவரைதான் தனியா விட்டுட்டு வந்துட்டோமே. உடம்புக்கு முடியாதவரை தனியா விட்டுட்டு வரலாமா? பூபதி மாமாவது கூட இருந்திருக்கலாம். ஏய், பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. அந்த கோயிலுக்கு வந்ததே இதோ இவருக்காக தான். இவரை காப்பாத்தி கொடுத்ததே அந்த அம்மன் தான். அவளுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நாமெல்லாம் வந்திருக்கோமே. உங்க பெரிய மாமா கொண்டு சேவகம் பண்றதுக்கு வரல நாம. ஏண்டி, மாமா மேல இருக்கிற பாசத்துல அவ அப்படி சொல்றா, அதுக்கே இப்படி கோவப்படுற? இத பாரு, அவரை பத்தி நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அது மட்டும் இல்ல, நினைச்ச உடனே யாராலையும் அந்த அம்மனை பாத்திர முடியாது. அதனாலதான் உன் புருஷனால அந்த கோயிலுக்கு வரவே முடியல. சகலைய குறை சொல்றதே வேறடி உனக்கு. போங்க போங்க. போறோம். ஐயோ, இங்கதானே இருந்தாரு, எங்க போயிட்டாரு? ஆமா இல்ல, சகல இங்கதானே உட்கார்ந்தாரு, எங்க போயிட்டாரு? சகல 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 எங்க போயிருப்பாரு? சகல 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 மதனி, எங்க போயிட்டாரு சகல? இதுக்கு தான் நான் சொன்னேன் அவரு கூடவே இருக்கிறேன்னு. நீ தடடி கேக்கல, வா வான்னு கூப்பிட்ட. இப்ப அவரு எங்க போனாரோ, என்ன ஆனாரோ? இங்க பாருக்கா, நீ கவலைப்படாத. அவரு வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அவரு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால நெஞ்சு படபடன்னு வருதுன்னு போய் சொல்லி நம்மளெல்லாம் கோயிலுக்கு அனுப்பிட்டு இப்ப அவரு வீட்டுல ஜாலியா இருப்பாரு. சரி வா, நம்மளாம் வீட்டுக்கு போலாம். வா. மதனி வருத்தப்பட்டு இருக்கப்ப என்னடி நீ? ஏங்க வாங்க, ரொம்ப தான் அக்கறை உங்களுக்கு. போங்க வா.
மதனே கவலைப்படாம வாங்க. சகல வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயோ, ஐயோ சகல 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 என்னாச்சு சகல? சகல என்னாச்சு சகல? என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க சகல? என்னாச்சு சகல? எந்திரிங்க சகல. அட என்னாச்சு சகல? எந்திரிங்க சகல. என்னாச்சு? என்னங்க ஆச்சு? என்னாச்சு சகல? ஒண்ணு இல்ல லேசா படபட பார்த்துச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. இல்லையே, ரொம்ப முடியாத மாதிரில தெரியுது. ஏன் மதனி பேய் பிசாசு அடிச்ச மாதிரி பயந்து போயில கிடக்குறாரு? சுமாரியா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன சகல எப்படி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, முதல்ல இங்க இருந்து போகலாம், எல்லாம் சரியாயிடும். வாங்க மதனி, ஏதோ பயந்துருக்காரு மதனி. வாங்க வீட்டுக்கு வாங்க, போய் வீட்டுக்கு போலாம். வாங்க 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 பாத்து வாங்க. பார்த்து வாங்க சகல, பார்த்து வாங்க. யார்கிட்டயும் சம்மத்தியா வாங்கியிருக்காரு போல. என் பாவம் சும்மாவா விடும்? எங்க நம்ம வீட்டு லூச காணோம்? ஒருவேளை எங்கேயாவது கிளம்பி போயிட்டாளோ? போயிருந்தா நல்லதுதான். இப்படி மூளையில உட்கார்ந்துதான் இந்த குடும்ப மான மரியாதை எல்லாத்தையும் மூளையில உட்கார வச்சுட்ட. அத்தை, பேய்க்கு பயந்துட்டு தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அத்தை. நாங்க கூட தான் உனக்கு பயந்துகிட்டு இருக்கோம். நாங்க என்ன மூளையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்? அத்தை, நான் எந்த தப்பு பண்ணல அத்தை. இது பாடி, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதடி. உன்னை பைத்தியக்கார ஹோம்ல கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் நினைச்சேன். பைத்தியக்காரின்னு டாக்டர் சர்டிபிகேட் வேணுமா? நான் போறேன், பெரிய ஆஸ்பத்திரியா போய் பெரிய டாக்டரை பார்த்து சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வரேன். அத்தை, நான் பைத்தியம் இல்ல. ஆமாமா, நீ பைத்தியம் இல்லடி, இந்த மாவட்டத்துக்கே ஜில்லா கலெக்டர். வரேண்டி. அம்மா, அத்தை, பேய் பேய், அத்தை பேய், அத்தை. என்ன எல்லாரும் திட்டுறாங்களா? அத்தை, என்ன கொலை பண்ணப்ப சந்தோஷமா இருந்துச்சா? உன்னோட வயசுல குழந்தைய நான் குடியிருந்தப்போ என்ன கொலை பண்ணிட்டேன். அப்போ உனக்கு சந்தோஷமா இருந்துச்சா? என்ன சொல்லு. அத்தை, அத்தை, பேய் அத்தை, அத்தை பேய், அத்தை. ஆரம்பிச்சிட்டாளா? இனி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பேய் அத்தை. ஏற்கனவே இங்க ஒருத்தி தங்கி இருந்தால வேதவல்லி, அவ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரத்னா இப்படி ஆயிட்டா. அப்பா, இப்பவாவது அவ பைத்தியம் ஆயிட்டான்னு ஒத்துக்கிறியே? நான் கடைக்கு போயிட்டு வரேன், பத்திரமா இரு. வேதவல்லி வேதவல்லி, பசிக்குது, சமைக்கலையா? நான் சமைச்சு கொட்டினா அவ நல்லா சாப்பிட்டு கொளுத்து பேய் பேயின்னு என்ன பயமுறுத்துவா? ஒரு நாள் பட்னியாவே இருக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். என்ன, பத்திரமா இருந்து தொலை, வரேன். அம்மா, அத்தை. ஐயோ, பேய் பேய் அத்தை. இதே வேலையா போச்சே. மாமா, மாமா பேய், மாமா பேய். ஏமா, உன்னை தொல்லை பண்றதை தவிர அந்த பேய்க்கு வேற வேலையே கிடையாதா? ஆமா மாமா, ரொம்ப தொல்லை பண்ணுது. சரி, நீ ஒண்ணு பண்ணு, இனிமே நீ அந்த ரூம்குள்ள போகாத. சரி மாமா. இப்ப என்னமா பண்ண போற? சொல்லுங்க மாமா. உன் அத்தை வேற கடைக்கு போயிட்டா, யார் கூடவாது வாயாடிக்கிட்டு இருப்பா. மோகன் வேற வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். எனக்கு
பேய் பசியா இருக்கு. ஏதாவது சமைச்சு கொண்டு வரியா? சரி மாமா. போ, கிச்சனுக்கு போய் என்ன இருக்குன்னு பாரு. சீக்கிரமா எது முடியுமோ அதை சமைச்சு கொண்டு வா. பயப்படாம போமா. என்ன பொண்ணு. அப்பாடா. ஐயோ பசிக்குதே. எங்க போனா இவ? எம்மாடி ரத்னா, ஏதாவது சமைச்சியா? சீக்கிரம் கொண்டு வாமா, பசிக்குதே. மாமா உப்புமா ரெடி பண்ணிட்டேன் மாமா. 5 நிமிஷத்துல சட்னி பண்ணிடுறேன். சீக்கிரம் வாமா. வந்துட்டேன் மாமா. சட்னி பண்றேன், கிட்னி பண்றேன்ட்டு. அப்பா